Am I audible? கேக்குதா அப்போ? அண்ட் திஸ் வுட் பி ஒரு மாடர்ன் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நார்மலா இப்போ நீங்க போய் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள்ல நீங்க என்ன மாதிரியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து ஏமாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த 8 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ்ல நமக்கு வந்து நீங்க வாங்குற பொருள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான சோர்சஸ் இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா பிரைஸ் வேரியேஷன். நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு பிரைஸ் வேரியேஷன் நீங்க பார்க்கணும். நீங்க இப்போ பொதுவாவே நம்ம ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ஐட்டமா வாங்குறோம். ஒரு ஃப்ரிட்ஜ் இல்ல பெரிய டிவி வாங்குறீங்க, இல்ல பெரிய வாஷிங் மிஷின் மாரி வாங்குறீங்க அப்படின்னா, ஜெனரலாவே நம்ம போய் ஒரு 2, 3 கடையில விசிட் பண்ணி கேட்போம் இல்லையா? பிரைஸ் வேரியேஷன்ஸ கம்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பிரைஸ் வேரியேஷன்ஸ் வந்து ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ற இடத்துல இருந்து கடைகளுக்கு கடை மாறி மாறி இருக்கும். ஸோ அந்த வேரியேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். வாங்குனதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க, அந்த கடையில இத விட கம்மியா இருக்கும். இந்த கடையில இத விட கம்மியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரைஸ் வேரியேஷன்ஸ விசாரிச்சு வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அண்ட் அதே மாரி உங்களுக்கு நீங்க எந்த பொருள் வாங்குறீங்கனாலும், அதுல ஒரு எம்.ஆர்.பி ரேட் வந்து குடுத்திருப்பாங்க. எம்.ஆர்.பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேக்ஸிமம் ரீட்டெயில் பிரைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எம்.ஆர்.பின்னு குடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ எம்.ஆர்.பி இஸ் மேக்ஸிமம் ரீட்டெயில் பிரைஸ். அதாவது கடைகள்ல இந்த பொருள இந்த காசுக்கு தான் விக்கணும். இப்ப ரூ. 10 பிஸ்கட் பாக்கெட்ட ரூ. 10க்கு தான் அவங்க விக்கணும். ரூ. 11க்கு அத விக்கிறாங்க அப்படின்னா தட்ஸ் அஃபென்சிவ். அது சட்டத்துக்கு புறம்பானது. அத பண்ணக்கூடாது. ஸோ அந்த அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ல அந்த லேபிள்ல குடுத்திருப்பாங்க. அது காஸ்ட் எவ்வளோன்னு குடுத்திருப்பாங்க. எப்போ மேனுஃபேக்சர் பண்ணதெல்லாம் குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த எம்.ஆர்.பி என்ன குடுத்திருக்காங்களோ, அத பொறுத்து தான் நீங்க அந்த பொருள வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். எம்.ஆர்.பிக்கு மேல ரூ. 1 கூட எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது. நம்ம குடுக்கவும் கூடாது. அது ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டகரி நீங்க அத பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது. ஆனா அதே மாதிரி செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, லோ குவாலிட்டி ஐட்டம்ஸ் வந்து ஆஃபர்ங்கிற பேர்ல நமக்கு வந்து குடுப்பாங்க. நெறைய இடத்துல நீங்க பார்த்திருக்கலாம். அ இது சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இல்ல பெரிய பெரிய யூனிட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஆஃபர்ஸ் இருக்கு. ஃப்ரீயா பொருள் குடுப்பாங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அது என்னன்னா எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்ஸ் இல்லன்னா லோ குவாலிட்டி ஆகுற ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ குடுக்கறக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அத வந்து சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாரி லோ குவாலிட்டி ஐட்டம்ஸ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் குடுத்து வெளியில ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஐட்டம்ஸ் இருக்காங்கிறத நீங்க பார்த்து வாங்கணும். ஆனா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இமிடேஷன். இமிடேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல பிராண்டடா இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மசாலா பிராண்ட். ஒரு சக்தி மசாலா வந்து ஒரு பெரிய பிராண்ட். அவங்க கிட்ட மசாலா குவாலிட்டியா இருக்கும் அப்டின்னா, அவங்க பேர அப்படியே ரெப்ளிகேட் பண்ற மாரி அவங்க பாக்கெட்ல வர அந்த கலர்ஸ், அந்த பிக்சர்ஸ் எல்லாம் அப்படியே யூஸ் பண்ணி, அந்த சக்திக்கு பக்கத்துல அந்த நேமுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு புள்ளி வச்சிருப்பாங்க. இல்ல கமா போட்டிருப்பாங்க. இந்த மாரி ஏதோ ஒரு சின்ன ஆல்டரேஷன்ஸ் அதுல மாத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம சக்தி மசாலா ப்ராடக்ட்டும் ஒண்ணு அப்படின்னு நெனச்சு நம்ம இந்த மாரி ப்ராடக்ட்ஸ எடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இததான் இமிட்டேட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதான் இமிட்டேஷன். அப்படியே காப்பி பண்ணி கொஞ்சமா அத சேஞ்ச் பண்ணி வந்து அந்த ப்ராடக்ட்ன்னு சொல்லி ஃபேக்கா அத வந்து விப்பாங்க. ஸோ அந்த இமிட்டேஷன்ஸ் இருக்காங்கிறத பார்த்து வாங்கணும் பொருள் வாங்குறப்போ. அண்ட் ஆல்சோ அடல்ட்ரேஷன். அடல்ட்ரேஷன் வந்து நமக்கு நீங்க என்ன மாதிரி சப்ஸ்டன்சஸ் உங்களுக்கு பொருள்ல எக்ஸ்டர்னலா ஆட் பண்ணியிருக்காங்களோ, அது எல்லாமே அடல்ட்ரேஷனுக்கு கீழ வரும். லைக் நீங்க ஒரு ப்ராடக்ட் இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ல அடல்ட்ரேட்டட் ப்ராடக்ட்னா நீங்க கலப்படமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க மிளகு வாங்குறீங்க அப்படின்னா, மிளகுலாம் பெப்பர் வாங்குறோம் இல்லையா? ஹோல் பெப்பர். ஸோ அந்த மிளகுலலாம் அந்த பப்பாளி விதை இருக்கு இல்லையா? அத கலக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட்டுக்காக அத கலந்து வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா அடல்ட்ரேஷன் கலப்படம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாரி அடல்ட்ரேட்டட் ப்ராடக்ட்ஸா இருக்காது அப்படின்னு பார்த்து வாங்குறது ரொம்ப அவசியம். ஆனா அதே மாரி ஹார்டிங். ஹார்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஆ இவங்களாவே ஆர்டிஃபிஷியலா ஒரு ஷார்டேஜ கிரியேட் பண்ணி, அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட வெளிய ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இப்போ ரீசென்ட்டா வந்து நமக்கு இப்போ எல்பிஜி சிலிண்டர்லாம் வந்து தட்டுப்பாடா இருக்கு. எங்கேயுமே கிடைக்கிறது இல்லன்னுலாம் ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபேக்கா ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க கடைகள்ல. ஸோ இந்த மசாலா வந்து இப்ப தீர்ந்து போக போது. ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு. இது வந்து இந்த இந்த 1 மந்த் தான் இருக்கும். இதோட முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல்
ஷார்டேஜஸ் கிரியேட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளவுதாங்கிற மாதிரி ஒரு ஹைப் கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை வந்து விற்பாங்க. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியலா அதுக்கு ஒரு ஹைப் கொடுக்குறாங்க இல்லையா? நிஜமாவே தட்டுப்பாடு இல்ல, நிஜமாவே அவ்வளோ சேல்ஸ் இல்ல. இவங்கலாம் உருவாக்குன அந்த ஒரு ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா? அதை வந்து ஹோர்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். HOARDING ஹோர்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா டிஃபெக்டிவ் வெயிட்ஸ். நீங்க வாங்குற பொருள் இப்போ ஒரு 100 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 100 கிராம் பொருள் 100 கிராம்ல இருக்கா இல்ல 99ல இருக்கா 95ல இருக்காங்கிறது நமக்கு கரெக்டா தெரியாது. ஸோ அந்த மாதிரி நீங்க பொருள் வாங்குறீங்கன்னா அது 100 கிராம்ஸ்ல இருக்கா 90 கிராம்ஸ்ல இருக்காங்கிறத செக் பண்ணி வாங்கணுங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதுதான் வெயிட்ல வந்து ஏதாவது கம்மி பண்ணி குடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா அதே மாரி மிஸ்லீடிங் ஆட்ஸ். ஏதாவது ஒரு விளம்பரம் இருக்கு அப்படின்னா, அந்த விளம்பரத்த வச்சு நம்மள ஈஸியா வந்து மிஸ்லீட் பண்ணிருவாங்க. லைக் அதனுடைய ட்ரூ காஸ்ட்ட வந்து சொல்லாம, ஃப்ரீயா கிஃப்ட் குடுக்குறதோ, இல்ல அ அதனுடைய பிரச்சனைகள் என்ன இருக்கு அப்படிங்கிறது இல்லாம, அத சேல்ஸ் பண்ணணுங்கிற நோக்கத்துல மட்டும் பொய் சொல்லி கூட அதுல வந்து மார்க்கெட்டிங் நெறைய பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் மிஸ்லீடிங் ஆட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் அதே மாரி சர்விஸ் ஃபெயிலியர்ஸ். நீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, அந்த நீங்க ஏதாவது ஒரு சர்விஸ் அப்ளிகபிள் ஆக்குறீங்க. ஒரு பேங்க் சர்விஸ் எடுத்துக்கிறீங்க. ஒரு ஈபி பில் கட்டுறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து சர்விஸ் எடுத்துக்கிறீங்க. இந்த மாரி ஏதோ ஒரு சர்விஸ் நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா, அங்க உங்கள கரெக்ட்டா ட்ரீட் பண்ணல. நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணல. உங்ககிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்றாங்க. உங்ககிட்ட திட்டுறாங்க. அந்த மாதிரியான அ ஒரு இம்ப்ராப்பரா உங்கள ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா, அது எல்லாமே சர்விஸ் ஃபெயிலியர்ஸ்க்கு கீழ வரும். ஸோ இதெல்லாம் அவங்க பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம குடுக்கக் கூடாது. அது சட்டப்படி தப்பும் கூட. ஸோ அந்த மாரி யாராவது நம்மள அப்படி சர்வீசஸ் எடுக்க போற இடத்துல நம்மள அப்படி ஹார்ஷா இல்ல ரொம்ப லெதார்ஜிக்கா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா, அது தப்பு. ஸோ அது அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வி ஆர் நாட் சப்போஸ்ட் டு டூ தட். வி ஆர் நாட் சப்போஸ்ட் டு கெட் இன்டு தட். அத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி யூ ஹேவ் டு ஆக்ட் அண்ட் அக்கார்ட் டு தட். அண்ட் இது பேசிக்கா நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, இந்த விஷயத்தெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இல்ல ஏதோ ஒரு சர்விஸ் அப்ளிகபிளா எடுக்க போறீங்கன்னா, இந்த விஷயத்தெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு யூ ஹேவ் டு செலக்ட் ஆர் பர்ச்சேஸ் எனி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அண்ட் இதுல வந்து உங்களுக்கு டிஃபெக்டிவ் வெயிட்ஸ்ல பாத்தீங்கன்னா, என்ன மாதிரியான வெயிட்டிங் இதுல வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்? எப்படி வந்து வெயிட்ட வந்து இதுல குறைப்பாங்க. இப்ப 1/2 கிலோ வாங்குறேன், 500 கிராம்ஸ் வாங்குறேன் அப்படின்னா, 500 கிராம் தான் அதுல இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. 450யா இருக்கலாம், இல்ல 420யா இருக்கலாம். அது நம்ம எப்படி கண்டுபிடிப்பாங்க? அது வந்து எந்த மாதிரியான அ உள்ளுக்குள்ள டிஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னா, இப்போ அந்த காலத்துல வந்து நமக்கு தெராசு மாரி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? நமக்கு வந்து ஆப்போசிட்ல வெயிட்ல கல்லு வச்சிருப்பாங்க. ஸோ அது 500 கிராம் கல்லு, 1 கிலோ கல்லு, 1/2 கிலோ கல்லு, 3/4 கிலோ கல்லெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கல்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளேட்ல அந்த கல்லு வைப்பாங்க. இன்னொரு பக்கெட்டு அந்த ப்ராடக்ட்ட வந்து ஜீனி வாங்குறோம்னா, ஜீனி அதுல கொட்டுவாங்க. ஸோ அது 2ம் வந்து ஈக்குவலா பேலன்ஸ் ஆச்சுன்னா, 1/2 கிலோ இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய எலக்ட்ரானிக் எக்யூப்மென்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. மெஷரிங் ஜார்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதுலலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு மேக்னெட் வந்து உள்ள அட்டாச் பண்ணி வச்சிருக்கலாம். அந்த எலக்ட்ரிக் மேக்னெட்ஸ், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் இதெல்லாம் எக்யூப்மென்ட்ஸ் வருது இல்லையா? அதுல மேக்னெட்ஸ் உள்ள ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே அதுல ஆடட் வெயிட் வந்து இருக்கும். ஸோ அப்ப அவங்க வந்து 420 கிராம் இப்போ 500 கிராம் போட வேண்டிய இடத்துல 450 கிராம் போட்டிருக்காங்கன்னா கூட, அந்த 50 கிராம் ஏற்கனவே உள்ள காந்தத்தோட வெயிட் இருக்கும். ஸோ அதுல உங்களுக்கு 500ன்னு உங்களுக்கு மானிட்டர்ல வந்து காமிக்கும். ஆனா உங்களுக்கு ஆக்சுவலா அதுல இருக்கிறது 450 கிராம்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாரி ஹிடன் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணியும் நமக்கு அத பொருட்கள வந்து பர்ட்டிகுலர் வெயிட்ல குடுக்காம இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே மாரி ஃபால்ஸ் பாட்டம். கீழ உங்களுக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா, தரையோட தரையா ஒட்டி இருக்கா? இல்ல தரைய விட்டு கொஞ்சம் தூக்கி இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதுக்குள்ள தான் அந்த இன்டீரியர் சர்ஃபேசஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இன்டீரியரா உள்ளுக்குள்ள நீங்க என்ன சேஞ்சஸ் வேணா பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான மேக்னெட் ஒட்டுறது, இந்த மாரி இல்லீகல் விஷயம்லாம் பண்ணிக்கலாம்னா, அது வந்து தரையில இருந்து கொஞ்சம் அது ஹைட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபால்ஸ் பாட்டம் வந்து கீழ ஒண்ணு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமா நீங்க உள்ளுக்குள்ள எலக்ட்ரானிக் வாங்குறப்ப விக்கிற அதாவது எலக்ட்ரானிக் மெஷின் விக்கிற இடத்துல கரெக்ட்டா செஞ்சு விப்பாங்க. அத வாங்கி நமக்கு ஏத்த மாதிரி கடைக்காரங்களுக்கு ஏத்த மாதிரி தப்பு பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, அத ஆல்டர் பண்ணி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அவங்க ஃபால்ஸ் பாட்டம் மாதிரி கிரியேட் பண்ணி, உள்ளுக்குள்ள என்ன வேணுமோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி, இல்ல கம்மியா ஆட் பண்ணி அந்த மாரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா அதே மாதிரி ஹிடன் மேக்னெட்ஸ் ஆல்ரெடி இல்லையா? ஹிடன் மேக்னெட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா அதே மாரி டென்டட் மெஷர்மென்ட்ஸ் இருக்கும். டென்டட் அப்படின்னா, உங்களுக்கு இப்ப மெஷரிங் கப் எல்லாம் இருக்கும். நீங்க மளிகை கடையிலலாம் இப்ப போய் வாங்குறீங்க அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க, கையில வந்து
ஒரு கப்பு மாரி வச்சிருப்பாங்க. 1/2 கிலோ கப்பு, 1 கிலோ கப்புன்னு சொல்லிட்டு அந்த கப்புல அள்ளி அள்ளி அப்படியே போட்டு நமக்கு பேக் பண்ணி குடுப்பாங்க. ஸோ அந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா, லூஸ்லலாம் வாங்குறோம் அப்படின்னா, அந்த மாரி தான் நமக்கு குடுப்பாங்க. ஸோ அப்படி வாங்குறப்போ அந்த கப்புல வந்து டென்டட் மெஷர்ஸ் வந்து இருக்கும். டென்டட் அப்படிங்கிறது என்னன்னா, நெளிஞ்சு இருக்கும். அ இப்ப குடமெல்லாம் நெளிஞ்சு போகுது இல்லையா? அந்த மாரி அந்த கப்பு வந்து நெளிஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த நெளிஞ்சு போயிருக்கிறதுனால நமக்கு அது அ ஸ்பேஸ் வந்து கம்மியா எடுக்கும். இப்போ 500 கிராம் பிடிக்க வேண்டிய இடத்துல அந்த நெளிஞ்சிருக்கிறதுன்னா கொஞ்சம் உள்ள வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதனால அங்க வந்து ஒரு 470 கிராம்ஸ், 480 கிராம்ஸ் அந்த மாரி வந்து அந்த கப்ல கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அள்ளி போட்டு அப்படியே நமக்கு பேக் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ அந்த இடத்துல 30 கிராம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நமக்கு லாஸ் ஆகும். ஸோ இந்த மாரி டென்டட் மெஷர்ஸ் கப்லலாம் இருந்துச்சு அப்படின்னா, அதுல வந்து உங்களுக்கு தப்பான மெஷர்மென்ட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெஷர்மென்ட்ஸ் நீங்க கரெக்ட்டா பார்த்து வாங்கணும். ஒரு பொருள் நீங்க 1/2 கிலோ வாங்குறீங்கன்னா, அது 1/2 கிலோ தான் இருக்கான்னு பார்த்து வாங்குறது அவசியம். ஆனா அதே மாதிரி ஒரு வெண்டார் இருக்காங்க. அதாவது விக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? சேல்ஸ் பண்றவங்க. ஸோ அவங்க வந்து ம். இந்த மாரி ஸ்டாம்ப்டு ஸ்டோன்ஸ் இல்லாம யூஸ் பண்றாங்க. அந்த எடக்கல்லெல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா? எடக்கல்லெல்லாம் வந்து கவர்ன்மெண்ட் சீல் வச்சிருப்பாங்க. அந்த கவர்ன்மெண்ட் சீல் இல்லாத கல்லா வச்சிருக்காங்க அப்டின்னா, அவங்க கிட்ட நம்ம பொருள் வாங்கக்கூடாது. அவங்க ஏதோ தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம். ஆனா அதே மாதிரி அந்த வெண்டார்ஸ் வந்து உங்களுக்கு டேபிள் எட்ஜ்ல அ இதுல ஏதாவது உங்களுக்கு பிசிக்கலி அ ஸ்ட்ரெச் ஆகுற மாரி ஃபேப்ரிக்ஸ் போட்டிருக்காங்க. துணியெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மெஷின் கிட்ட, மெஷின் மேல அந்த மாரி துணியெல்லாம் இருக்கு அப்டின்னா, அதுவும் உங்களுக்கு வெயிட் வந்து எக்ஸஸா காமிக்கும். ஸோ அதெல்லாம் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். ஆனா அதே மாதிரி அந்த பேலன்ஸ் வந்து அன்ஈவன் சர்ஃபேசஸ்ல இருக்கா. ஏன்னா ஈக்குவலான சர்ஃபேஸ்ல இருந்தா தான் நீங்க அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இது வெயிட் எல்லாம் கரெக்ட்டா வந்து பார்க்க முடியும். நீங்க போட்டதும் மானிட்டர்ல காமிக்குது இல்லையா? 1/2 கிராம், 400 கிராம், 450 கிராம்லாம் காமிக்குது இல்லையா? ஸோ அது காமிக்கிறது வந்து ஈக்குவலான சர்ஃபேஸ்ல அந்த எலக்ட்ரானிக் மிஷின வச்சிருந்தா தான் காமிக்கும். அது ஏத்த இறக்கமா இருக்கு, இல்ல கோணலா இருக்கு அப்டின்னா, அதுல மெஷர்மென்ட் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா காமிக்காது. ஸோ இதெல்லாம் பேசிக்கா நீங்க வெயிட் ஒரு பொருளுக்கு பார்த்து வாங்குறப்போ, நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே. அண்ட் இத தாண்டி என்ன மாதிரியான இமிடேஷன்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இமிடேஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கும்னா, நம்ம சொன்ன மாரி இந்த மாதிரியான இமிடேஷன்ஸ் இருக்கும். இப்ப கோல்கேட் வந்து ஒரு பெரிய பிராண்ட். வி ஆல் நோ இல்லையா? அதே மாதிரி இருக்கக்கூடியத அப்படியே மிமிக் பண்ணியிருப்பாங்க. பாருங்க 2க்கும் ஒரே லேபிள் மாதிரி இருக்கும். ஒரே கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரே பேட்டர்ன்ல இருக்க மாரி இருக்கும். ஆனா ஸ்பெல்லிங் வந்து மாத்தி போட்டிருப்பாங்க. சோ நமக்கு என்ன தோணும், இந்த பிக்சர் இந்த இதெல்லாம் நம்ம பார்த்து பழகிட்டு, இந்த கலர் இந்த இதெல்லாம் பார்த்து பழகிட்டு, டக்குன்னு நம்ம பார்த்ததுமே கலர் இந்த மாரி இருக்கு. ஓகே. அப்ப கோல்கேட் அப்படின்னு சொல்லி இத எடுத்து போட்டுருவோம் இல்லையா? சோ அந்த பிராண்ட வந்து அப்படியே மிமிக் பண்ணி இங்க போடுறது. இது வந்து ஃபேக் ப்ராடக்ட்ஸ்ல வரும் நமக்கு. ஆனா அதே மாதிரி ஹைப் அண்ட் மிமிக்ங்கிறது இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? அந்த ப்ராடக்ட்டோட பேர்ல கொஞ்சம் ஆல்டர் பண்ணி குடுக்குறது. அதாவது பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் மாத்தி வைக்கிறது. இங்க வந்து உங்களுக்கு கலரு அந்த பிராண்ட வந்து அப்படியே காப்பி அடிச்சிருப்பாங்க. பேர மட்டும் மாத்திருப்பாங்க. அண்ட் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, மொத்தமா அந்த பேக்கிரவுண்ட் இந்த இதெல்லாம் இருக்கும். ஹைஃபன் ட்ரிக் இந்த ஹைஃபன் நடுவுல வருது இல்லையா? இந்த ஹைஃபன மட்டும் மாத்தி வந்து போடுவாங்க. இது இங்க இங்க எப்படி இருக்கு? லால் ஹைஃபன் இம்லின்னு இருக்கா? இங்க பாருங்க வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு ஹைஃபன் குடுத்துருக்காங்க. லாலி ஹைஃபன் மாலி அப்படின்னு சொல்லி மாரி குடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சின்னதுதான் ஹைஃபன்னு பார்த்ததும் இந்த மாரியான பிராண்ட் பேர் இருக்கு அப்படின்னா, நமக்கு என்ன தோணும்? இது பார்த்தது ஓகே இது ஒரு பிராண்ட் ஹைஃபன் அப்படின்னா, டக்குன்னு நமக்கு இத பார்த்து இத நம்ம பார்த்து பழகி இருக்கிறதுனால, இத பார்த்ததும் அதே ஸ்பெல்லிங்ல நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஓகே அப்ப சிமிலரான ப்ராடக்ட்ன்னு தூக்கி போட்டு வந்துருவோம் இல்லையா? ஆனா அதே மாதிரி இந்த மாதிரி ஃபேக்கா பண்ற ப்ராடக்ட்ஸ்ல ஃபேக்கா வந்து மார்க்ஸும் குடுத்திருப்பாங்க. இப்ப ஐஎஸ்ஐ மார்க் எல்லாம் வந்து கவர்ன்மெண்ட் இந்தியன் கவர்ன்மெண்ட்ல இருந்து அப்ரூவல் வாங்குன ப்ராடக்ட்ஸ்க்கு ஐஎஸ்ஐ மார்க் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆன் ஆர்கனைசேஷன் வரும். ஸோ அந்த அவங்க ஐஎஸ்ஐ மார்க் வந்து குடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஐஎஸ்ஐ மார்க் வந்து இங்க இருக்கா? அப்படின்னு பார்த்து வாங்குறது அவசியம். பார்க்கறதுக்கு ஐஎஸ்ஐ மார்க் கூட பாருங்க சிமிலரா இருக்கும். பட் இதனோட லென்த், பிரெட்த் வந்து வேரி ஆகும். இதனோட லென்த், பிரெட்த் பாருங்க. இது சைஸ் ஒரு இது கொஞ்சம் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. இது ரெக்டாங்கிள் ஷேப்ல குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி ஷேப்ஸ மாத்தியும் நமக்கு வந்து குடுக்கலாம். அதெல்லாம் நம்ம பார்த்து பொருள ஏமாறாம வாங்கணுங்கிறது அவசியம். அண்ட் அதே மாரி ஒரு ப்ராடக்ட்ல எப்படி அடல்ட்ரேஷன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது கலப்படம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ கலப்படத்துக்கு யூஸ் பண்ற என்ன பொருளோ அதுதான் அடல்ட்ரன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த பர்ட்டிகுலர் பொருளுக்கு பேரு அடல்ட்ரன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மிளகுல எல்லாம் வந்து இது பப்பாளி விதை கலக்குறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த பப்பாளி விதை கலக்குறது இட்ஸ் அடல்ட்ரன்ட். அந்த பப்பாளி விதை தான் அடல்ட்ரன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இது என்ன மாரியான ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ மில்க் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மில்க் ப்ராடக்ட்ல உங்களுக்கு தண்ணி வந்து ஜாஸ்தியா கலக்கறக்கான சான்சஸ் இருக்கு. அத நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு பேப்பர்ல வந்து ம்
சும்மா சாய்ச்சு ஒரு பிளேட்ல வந்து நீங்க ஒரு டிராப் ஆஃப் மில்க்க வந்து விடுறீங்க அப்படின்னா, அந்த பிளேட்லருந்து நமக்கு அந்த அந்த இது வந்து கீழ டிராப் ஆகும் இல்லையா? நீங்க பிளேட்ட சாய்க்கிறப்போ, அது மேலேருந்து அப்படி கீழ வடிஞ்சு வரும் இல்லையா? ஸோ அப்படி வர்றப்போ அந்த ஒயிட் கலர்ல அந்த ட்ராக் வருதான்னு பார்க்கணும். தண்ணி மாரி இருக்கு அப்படின்னா, மேலேருந்து கீழ அப்படியே டக்குன்னு டிராவல் ஆயிடும். தண்ணி மாரியே இருக்கும். ஒயிட் கலர்ல தெரியாது. ஸோ அது டிராவல் ஆன இடமெல்லாம் வெள்ள கலர்ல இருக்கா? அப்படி அப்படி வெள்ள கலர்ல இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பால் இருக்குன்னு அர்த்தம். அந்த வெள்ள கலர் இல்ல கம்மியா இருக்கு. மேலயும் கீழ வந்து விழுந்த இடமும் தான் ஒயிட் கலர்ல இருக்கு. நடுவுல வந்து கலர் இல்ல அப்டின்னா, அதுல தண்ணி கலந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது பேசிக்கா ரொம்ப சிம்பிளா வீட்லயே நம்ம பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம். அடுத்து பிளாக் பெப்பர்ல ஆஸ் வி ஹேவ் செட் ஏர்லியர் பப்பாயா சீட்ஸ் போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பப்பாயா சீட்ஸ் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்டின்னா, ஒரு 1/2 கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல நீங்க இந்த பிளாக் பெப்பர் வாங்குறத வந்து உள்ள போட்டு பார்க்குறீங்க அப்டின்னா, நீங்க பெப்பரா இருக்கு அப்டின்னா, அது அடியில போய் செட் ஆயிடும். இதே பப்பாயா விதையா இருக்கு, பப்பாளி விதை போட்டிருக்காங்க அப்படின்னா, அது வெயிட் லெஸ்ஸா இருக்கும். ஸோ தட் அது தண்ணீல மிதக்க ஆரம்பிச்சுரும். ஆனா அத வச்சு அதுல எவ்வளவு கலப்படம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அதே மாரி டீ லீவ்ஸ் வந்து நமக்கு நீங்க ஒ டீ வந்து நம்ம 3 ரோசஸோ அந்த மாரி பிராண்டடா வாங்குனீங்கன்னா, டீ பவுடர்ஸ் மாதிரி வரும் நமக்கு. ஆனா அது டீ லீவ்ஸா நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது கலர்டா இருக்க மாதிரி தெரியும். நல்ல கலரா இருக்க மாரி தெரியும். பிரைட் கலர் வந்து ரொம்ப பிரைட்டனா இருக்க மாதிரி தெரியும். ஆனா அப்படி இருக்கு அப்படின்னா, அது நீங்க என்ன பண்ணலாம்னா, ஸ்ப்ரிங்கிள் ஆன் வெட் ப்ளாட்டிங் பேப்பர். ஈரமா இருக்கிற ஒரு பேப்பருக்கு மேல டிஷ்யூ பேப்பர் வந்து இப்ப ஈரமா வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுல அது ஈரமா இருக்கிற டிஷ்யூ பேப்பர்ல நீங்க இந்த இத கலர டீ லீவ்ஸ வந்து போட்டு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு அதுல கலர் ஒட்டியிருக்கு, ஈரமா இருக்கும் இல்லையா? அந்த ஒயிட் கலர் பேப்பர்ல எவ்ளோ கலர்ஸ் ஒட்டியிருக்கு, ஆர்டிபிஷியலா எவ்ளோ கலர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா அதுல ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதே நார்மலான கலப்படம் இல்லாத டீ லீவ்ஸா இருக்கு, டீ பவுடரா இருக்கு அப்படின்னா, கலர்ஸ் வந்து அதிகமா இருக்காது. டிகாஷன்ஸ் மாதிரி அந்த அந்த சிமிலர்ல அந்த பேட்டர்ன் இருக்கும். கலர் வந்து ரொம்ப டென்ஸா இருக்கு அப்டின்னா, அதுல ஏதோ கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்டின்னு அர்த்தம். அதே மாரி கொரியாண்டர் பவுடர் அப்டின்னா மல்லிப்பொடி, மல்லித்தூள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, டங்க் பவுடர் கலக்கறக்கான சான்சஸ் இருக்கு. கேட்கறதுக்கே கொஞ்சம் வியர்டா இருக்கும். லைக் வந்து கவ் டங்க் மாட்டு சாணம் இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து கலக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்மெல் வருமான்னு கேட்டா ஸ்மெல் வராது. அத வந்து நல்லா வரட்டி மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி பண்ணி டீஹைட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்டின்னா, ரொம்ப நாள் கழிச்சு அதுல ஸ்மெல் வந்து கம்மியா இருக்கும். ஆனா ரொம்ப ஆட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் த வெயிட். அவங்க கொஞ்சமா வந்து டங்க் பவுடர்ஸ் ஆட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஆனா அத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்க அது மல்லித்தூள் எல்லாம் வந்து தண்ணீல போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஒரு மாரி அந்த ஃபவுல் ஸ்மெல் வந்து வரும். இன்கேஸ் அதுல டங்க் பவுடர் இருக்கு, ஏதோ ஒரு கலப்படம் இருக்கு அப்படின்னா, அதுல உங்களுக்கு வாடை வந்து நல்லா அடிக்கும். ஏன்னா மல்லி வாடைய டாமினேட் பண்றது மாரி எக்ஸ்ட்ரா அந்த மாரி கவ் டங்க் இருந்துச்சுன்னா, அதனோட வாடை வந்து தண்ணீல போடுறப்போ வெளிய வரும். ஆனா அதே மாரி ஸ்பைசஸ் ஆர் செமோலினா செமோலினானா ஸ்பைசஸ் நம்ம வாங்குறோம் இல்லையா? பட்டை, ஏலக்காய், கிராம்பு இந்த மாரியான ஸ்பைசஸ் இல்ல செமோலினா நம்ம சேமியா இல்ல இந்த மாரியான பாக்கெட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறோம் இல்லையா? ஸோ இதுல வந்து அயர்ன் ஃபில்லிங்ஸ் குடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அயர்ன் ஃபில்லிங்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா, சின்ன சின்னதா இரும்பு துகள் இருக்கும் இல்லையா? அது மாரி ஏதாவது இரும்பு துகள் கலப்படத்துல குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அத நீங்க மேக்னெட் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இரும்பு வருது அப்படிங்கிறத வச்சு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் பேசிக்கான நம்ம வீட்ல டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அதுல என்ன மாதிரியான அடல்ட்ரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு இதுல நீங்க எப்படி அத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத இதுல குடுத்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்மார்ட் பர்ச்சேஸ் டெசிஷன் ட்ரீ. நீங்க வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, யூ ஹேவ் டு கன்சிடர் சர்டன் திங்ஸ். எந்த மாரி பொருள் வாங்கணும், அத எப்படி வாங்கணுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருள வந்து பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களால ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாரி நீங்க என்ன மாதிரி விஷயம்லாம் பர்ச்சேஸ் பண்றப்போ மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா, யூ ஷுட் இம்பல்ஸ் அ பே வி ஷுட் இம்பல்ஸ் ஆன் தி டிவி ஆட்ஸ் இல்லையா? நம்ம பேசிக்கா எங்கேயாவது ஒரு விளம்பரம் பார்ப்போம். இல்ல வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்க நாங்க எல்லாரும் அத யூஸ் பண்றோம். நானும் அத வச்சிருக்கேன். அவங்க அத வச்சிருக்காங்க. இவங்க அத வச்சிருக்காங்க. ஸோ என்ன நம்மள சுத்தி இருக்க எல்லாரும் இந்த ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட மட்டும் இல்ல. அப்படின்னு சொல்லி ஒரு பியர் பிரஷர் எல்லார்ட்டயும் இருக்கு. என்கிட்ட இல்லன்றதுக்காக மட்டும் அந்த பொருள வாங்குறது. இல்ல டிவி ஆட்ஸ்ல பார்த்துட்டு ஆட்ல பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கே! அப்ப வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அன்ரீசனபிளா ஒரு பொருள வாங்கவே கூடாது. அது நீங்க உங்களுக்கு தேவை இருக்கா? அப்படிங்கிறத நீங்க பொறுத்து தான், அந்த பொருள நீங்க வாங்கணுமா? வேணாமான்னு நீங்க ஃபர்ஸ்ட்டு முடிவு பண்ணணும்.
சோ இந்த பொருள் நீங்க வாங்குறீங்க. இப்ப நீங்க ஒரு நார்மலா வந்து ஒரு எண்ணெய் வாங்குறீங்க அப்டின்னா, அந்த எண்ணெய் நீங்க மந்த்லி வந்து ஒரு 1 லிட்டர் வாங்கிட்டு இருக்கீங்க அப்டின்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். ஒரு 1 லிட்டர் வாங்கிட்டு இருக்கீங்க அப்டின்னா, என் பக்கத்து வீட்ல வந்து 5 லிட்டர் வாங்குறாங்க, 10 லிட்டர் வாங்கி யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, நீங்களும் 5 லிட்டர், 10 லிட்டர் வாங்கி யூஸ் பண்றது இட்ஸ் நாட் எசென்ஷியல். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு மட்டும் வாங்கி யூஸ் பண்ணணும். சோ அவங்களோட நீட் என்ன அப்டிங்கிறத யூ ஹேவ் டூ நோ. சோ அந்த நீட் என்னங்கிறது தெரிஞ்சுச்சு அப்டின்னா, அதனுடைய நீங்க வாங்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து எவ்ளோ பெரிஷபிளா இருக்கு, எவ்ளோ நான் பெரிஷபிளா இருக்குன்னு பாத்துக்கிறது அவசியம். பெரிஷபிள் அப்டின்னா, நீங்க வந்து சீக்கிரமா கெட்டு போற பொருள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து பெரிஷபிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நான் பெரிஷபிள் அப்படிங்கிறது, நீங்க எவ்ளோ அது ப்ராடக்ட்ட வாங்கி வச்சிருக்கீங்கனாலும் 1 மாசம், 2 மாசத்துக்கு உங்களால அத வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் நான் பெரிஷபிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ சீக்கிரமா கெட்டு போற பொருள் பெரிஷபிள், சீக்கிரமா கெடாது. கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறமா அது ஸ்பாயில் ஆகும் அப்படின்னா, அது நான் பெரிஷபிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இத பொறுத்து நீங்க எவ்ளோ பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன வாங்கணும்னு டிசைட் பண்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அத வச்சுக்கிட்டு நீங்க என்ன பொருள் வாங்கணும்னு ஃபைனல் பண்ணணும். அத நீங்க எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய யூசேஜ் பொறுத்து நீங்க வாங்கணும். இப்ப நீங்க இந்த யூசேஜ் ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து ஒரு 10 கிலோ அரிசி வாங்குறீங்க அப்படின்னா, 10 கிலோ அரிசி எனக்கு 1 மாசத்துக்கு போதும் அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கி வச்சிருக்கலாம். அதே 20 கிலோ, 30 கிலோ நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து நான் பெரிஷபிள்ல வரும். சீக்கிரமா கெட்டு போகாது. நீங்க வாங்கி வச்சிருந்தாலும் கூட அத அடுத்த மாசத்துக்கு இன்னொரு 3, 4 மாசத்துக்கு உங்களால அத வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இதே நீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறோம் இல்லையா? டெய்லி பர்ச்சேஸ்ல வெஜிடபிள்ஸ்லாம் நீங்க வீக்லி ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ற ஆளா இருக்கீங்க அப்படின்னா, இல்ல நான் வந்து கொஞ்சம் சேர்த்து வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 1 மாசத்துக்கான வெஜிடபிள்ஸ நீங்க வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பொருள் வந்து கெட்டு போயிடும். 1 மாசத்துக்கு உங்களால யூஸ் பண்ணவே முடியாது. 10 டேஸ் மேக்ஸிமம் 15 டேஸ் அதுக்கே சான்ஸ் இல்ல. ஸோ அந்த டைமுக்குள்ளேயே நீங்க வாங்குன பொருள் வந்து கெட்டு போயிடும். ஸோ இந்த மாரி உங்க யூசேஜ பொறுத்து வ அ பெரிஷபிள் எவ்வளவு, நான் பெரிஷபிள் எவ்வளவு அப்படிங்கிறத பொறுத்து நீங்க குவான்டிட்டிய டிசைட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ உங்களோட டைமிங் பார்த்து வாங்குறது அவசியம். இப்போ ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குறீங்க, இல்ல வந்து உல்லன் ஸ்வெட்டர்லாம் வாங்குறீங்க, மஃப்ளர் மாரி வாங்குறீங்கன்னா, அதெல்லாம் நீங்க ஆஃப் சீசன்ல வாங்குனீங்கன்னா ரேட் கம்மியா இருக்கும். லைக் வந்து நீங்க இப்போ ஒரு ஏசி வாங்குறீங்க அப்டின்னா, ஏசி வந்து நீங்க சம்மர் டேஸ்ல வாங்குறீங்க அப்டின்னா, ரேட் கூட தான் இருக்கும். இதே நீங்க வின்டர் டேஸ்ல அந்த டிசம்பர் மந்த்லலாம் வாங்குறீங்க அப்டின்னா, நமக்கு அப்போ வந்து குளிர் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப ஏசி டிமாண்ட் கிடையாது. ஸோ ஏசியோட ரேட்டே வந்து கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க என்ன பொருள் வாங்குறீங்களோ, அத ஆஃப் சீசன்ல வாங்குறீங்க அப்டின்னா, ஈவன் பெட்டர். உங்களால இன்னமுமே சேவ் பண்ணிக்க முடியும். ஆனா அதே மாதிரி நீங்க அ கடைய செலக்ட் பண்றீங்க இல்லையா? நீங்க என்ன என்ன பொருள எந்த கடையில வாங்க போறீங்கன்னு செலக்ட் பண்றது அவசியம். ஏன்னா 2, 3 கடைய விசாரிச்சு நீங்க அந்த கடையில வந்து பொருள் வாங்கணும். ரேட் எல்லாம் கம்பேர் பண்ணி, நீங்க அந்த பொருள வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம். இன்கேஸ் நீங்க வாங்குற பொருள் இப்போ ஒரு ஏசியே வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க அந்த ஏசிய வந்து எப்படி குடுக்க போறீங்க? கேஷா குடுக்க போறீங்களா? இல்ல செக்கா குடுக்க போறீங்களா? இல்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்ல பண்ண போறீங்களான்னு டிசைட் பண்ணிக்கணும். அத நீங்க சேஃபா வச்சுக்கிறது அவசியம். இல்ல நான் வந்து ஃபுல் பேமெண்ட் குடுக்கல. நான் இஎம்ஐல எடுக்கிறேன். லோன்ல எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்க கிரெடிட் சிஸ்டம்ல வாங்குவீங்க இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுறாங்க? எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எவ்வளோ போடுறாங்க? டாக்குமெண்ட் சார்ஜஸ்லாம் எவ்வளோ போடுறாங்க? அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சு, அத அத அந்தந்த சார்ஜஸ் கரெக்ட்டா தான் போடுறாங்களா? அப்படிங்கிறத விசாரிச்சுக்கிட்டு, அப்புறமா அ இஎம்ஐக்கு நீங்க அப்ரூவல் குடுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க விசாரிச்சு பண்ணிக்கணும். சோ தட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகுற அமௌண்ட் எல்லாம் ஆகாம உங்களால சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இப்படிதான் பேசிக்கா நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, அது நீங்க எவ்ளோ செலவு பண்ண போறீங்க? எவ்ளோ வாங்க போறீங்க? அதுல எவ்ளோ மிச்சம் பண்ண போறீங்கங்கிறது எல்லாத்தையும் பிளான் பண்ணதுக்கு அப்புறமா கடைக்கு போயி, நீங்க அந்த பொருள பர்ச்சேஸ் பண்ணணும். அது ரொம்ப அவசியம். சோ தட் இது மூலமா உங்களால எக்ஸ்ட்ரா மனி சேவ் பண்ண முடியும். வேஸ்டேஜஸையும் கம்மி பண்ண முடியும். ஓகே. இப்ப நீங்க என்ன பொருள் வாங்குறீங்க அப்படின்னாலும், அந்த பொருளுக்கு நீங்க ஒரு லேபிள் பாப்பீங்க இல்லையா? நீங்க இப்போ நார்மலா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த பிஸ்கட் பாக்கெட்ல உங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா, அந்த பிஸ்கட் பாக்கெட்ட சுத்தி வந்து மேல பாத்தீங்கன்னா பிராண்ட் பேர் குடுத்திருப்பாங்க. அடியில பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற மத்த 4 சைடுமே அந்த அந்த பொருள மத்த 3 சைடுமே அந்த அந்த பொருள பத்தின விஷயங்கள் வந்து பேராகிராஃபா லைன் பை லைனா குடுத்திருப்பாங்க. ஸோ அதுல என்ன குடுத்திருப்பாங்க அப்டின்னா, ஒரு சைடுல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ரீட்டெயில் பிரைஸ் வந்து குடுத்திருப்பாங்க. அதாவது எம்ஆர்பி பிரைஸ் அப்டின்னு வந்து சொல்லுவோம். பிஸ்கட் பாக்கெட் வந்து ரூ. 10க்கு விக்கணும் அப்டின்னா, அந்த எம்ஆர்பி ரேட் வந்து உங்களுக்கு ரூ. 10ன்னு குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ரூ. 10க்கு தான் நீங்க அந்த பொருள வாங்கணும். ரூ. 11க்கு வாங்குறது சரியே கிடையாது. சட்டப்படி குற்றம். விக்கிறதும் குற்றம். அந்த ரூ. 11க்கு வாங்குறதும் குற்றம்.
ஆனா அதே மாதிரி இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் அப்படிங்கன்னா அந்த என்ன பொருளை யூஸ் பண்ணி அந்த பிஸ்கட்டை மேக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. மைதா யூஸ் பண்ணிருக்கோம், சுகர் யூஸ் பண்ணிருக்கோம், மில்க் யூஸ் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த யூஸ் பண்ண லிஸ்ட்டுக்கு இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் வந்து ஒரு சைட்ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ தட் அந்த பொருள்ல ஏதாவது ஒண்ணு வந்து உங்களுக்கு ஒரு வேளை என் பையனுக்கு சேராது இல்ல எனக்கு சேராது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த பொருளை வாங்காம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதே மாதிரி ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க் வந்து கொடுத்திருப்பாங்க. லைக் வந்து இந்த நம்ம இப்போ ஐஎஸ்ஐ மார்க் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஐஎஸ்ஐ மார்க் இல்ல ஹக் மார்க் வந்து ஏதாவது ஒரு மார்க் கொடுத்திருப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மார்க்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட், உடம்புக்கு கெடுதல் கொடுக்காது அப்படின்னு நம்பி வந்து வாங்கலாம். ஆனா அதே மாதிரி இன்னொரு சைட்ல பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்பைரி டேட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த பொருளை எப்போ என்னைக்கு வந்து அதை உற்பத்தி பண்ணாங்கங்கிற அந்த நாள் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி எந்த நாளுக்குள்ள இந்த பொருளை யூஸ் பண்ணணும். இப்போ இன்னைக்கு டேட்ல இந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா இதை வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். 1 மந்த்துக்குள்ள நீங்க இந்த பொருள் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னா வித்தின் 1 மந்த் இல்ல யூஸ் பிஃபோர் 1 மந்த், யூஸ் பிஃபோர் 3 மந்த்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பைரி டேட்ஸ் வந்து அதுல ஹைலைட்டடா கொடுத்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு பேட்ச் நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க இன்னொரு பக்கம். ஸோ அந்த பேட்ச் நம்பர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த பிஸ்கட் பாக்கெட்டோட சேர்ந்து ஒரு 1000 பிஸ்கட் பாக்கெட் அந்த கம்பெனில உருவாகி இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து அந்த பேட்ச் நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு டெலிவரியில ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல மேனுஃபேக்சரிங்ல ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பேட்சையே வந்து எடுத்து அது செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால எல்லா ப்ராடக்ட்லயும் ஒரு பேட்ச் நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க. அது வந்து ப்ரொடக்ஷன் யூனிட் சைட்ல இருந்து கொடுக்குறது. ஸோ இந்த விஷயம் தான் நீங்க வாங்கக்கூடிய பொருள் இருக்கு. நான் பிஸ்கெட் பாக்கெட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அதே மாதிரி மசாலா பாக்கெட்டோ ஊறுகாய் பாக்கெட்டோ நீங்க என்ன இதுல பேக்கெட்டட் ஐட்டம்ஸ் வாங்குறீங்க, பாட்டில்டு ஐட்டம்ஸ் வாங்குறீங்கனாலும் அதுல இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ப்ராடக்ட்ல இருக்கும். இது வரைக்கும் நீங்க நோட் பண்ணது இல்லை அப்படின்னா இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கூட அந்த ப்ராடக்ட்ஸ்ல இதெல்லாம் இருக்காங்கிறத நீங்க சுத்தி லேபிள் எல்லாம் என்ன போட்டிருக்கு என்னங்கறத டீட்டெயிலா பாருங்க. அண்ட் இதுக்கப்புறமா ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க்ஸ் பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து தே வில் பி ப்ரொவைடிங் சர்டன் கைண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க்ஸ் விச் வில் பி கேரண்டிங் தி ஃபுட் சப்ளை ஸ்கீம். ஸோ அந்த செயின் எப்படி இருக்கு, ஃபுட் சப்ளை எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து அப்ரூவ் பண்ணி இது உடம்புக்கு நல்லது சாப்பிடலாம் அந்த மாதிரி அப்ரூவல் கொடுத்து கொடுக்கக்கூடிய மார்க்ஸ் தான் நமக்கு இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐ மார்க் நமக்கு. ஸோ ஐஎஸ்ஐ மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஹசார்ட்ஸ் கண்ட்ரோல் பண்றது மாதிரி இருக்கும். அதாவது ஐஎஸ்ஐ மார்க் என்ன மாதிரியான பொருளுக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் குட்ஸ், ப்ரெஷர் குக்கர், கெமிக்கல்ஸ், டாய்ஸ் இந்த மாதிரியான பொருட்களுக்கு ஐஎஸ்ஐ மார்க் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ அவங்க கிட்ட இருந்து நமக்கு வந்து இந்த மார்க்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஆனா அதே மாதிரி எஃபிஓ பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ரிசர்வேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். ஸோ ஃபுட்டு சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணக்கூடிய ப்ரிசர்வேஷன்ஸ் தான் இது என்னன்னு சொல்லுவோம் தமிழ்ல வந்து ஆம், பாதுகா அதாவது அந்த பொருள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ப்ரிசர்வேஷன் சொல்லுவோம். இது மேக்ஸிமம் இந்த எஃபிஓ எதுல இருக்கும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பேஸ்டா என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க விளம்பரம் பண்றாங்க, சிப்ஸ் பாக்கெட்ல இருந்து வெஜிடபிள் ஜாம்ஸ், ஜூசஸ், ஜெல்லிஸ், டிராபிகான் எல்லாம் வாங்குறோம் இல்லையா, அதுல கிசான் ஜாம்ஸ், அப்புறம் பிக்கிள்லாம் என்ன டைப் ஆஃப் பிக்கிள் வாங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி பாட்டில்டு ஐட்டம்ஸ் எல்லாத்துலயுமே ப்ரிசர்வேஷன்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க பொருள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. நம்ம வீட்டுல பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நார்மலா இப்ப வீட்டுல வந்து ஆஹ் ரசமே வைக்கிறோம். ரசத்துல புளிப்பு தன்மை அதிகமா இருக்கிறதுனால அது கெட்டு போகாம நமக்கு ஃபியூ டேஸ்க்கு வச்சுக்கிறோம் இல்லையா. சோ அந்த நம்ம புளி ஆட் பண்றதுனால அது ஒரு ப்ரிசர்வேட்டிங் ஏஜென்ட்ஸா இருக்கும். 2 3 நாளைக்கு கூட நீங்க வெளியிலேயே வச்சு அது ரசத்தை யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்குமே தேர் ஆர் சர்டன் கைண்ட் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அந்த பர்டிகுலர் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்றது மூலமா அந்த 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 பொருளை வந்து நல்லா ப்ரிசர்வ்டா வந்து வச்சுக்க முடியும். சோ அதுதான் அதை வந்து பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஜாம்ஸ், ஜெல்லிஸ் இதுல எல்லாம் வந்து இந்த ப்ரிசர்வேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அக்மார்க் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே அக்மார்க் மார்க் வந்து கொடுத்திருப்பாங்க. அக்மார்க் அப்படிங்கிறது ஏஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் மார்க். அக்ரிகல்ச்சரல் மார்க் தான் அக்மார்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இது வந்து ஏதாவது விவசாயம் பண்ணி விளைஞ்சு வர்றது, நீங்க வாங்குற பருப்பு, அரிசி, சோளம், தெனை, கம்பு இந்த மாதிரி என்ன நீங்க வாங்குறீங்கனாலும் அது இந்த ஸ்பைசஸ், சீரியல்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுல எல்லாமே உங்களுக்கு இந்த அக்மார்க் ப்ராடக்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. இயற்கையோட சார்ந்த விஷயங்கள். அந்த அந்த பொருள் நீங்க என்ன வாங்குறீங்கனாலும்
அதுல உங்களுக்கு அக்மார்க் வந்து கொடுத்திருப்பாங்க. பட்டர் வாங்குறீங்க, இல்ல ஆயில்ஸ் வாங்குறீங்க, நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எல்லாம் வாங்குறீங்கன்னா அது எல்லாத்துலயும் அக்மார்க் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க வாங்கக்கூடிய பொருள்ல அக்மார்க் இருக்கான்னு பார்த்து வாங்குறது அவசியம். ஆனா அதே மாதிரி எக்கோ மார்க் இருக்கான்னு பார்க்கணும். ஈகோ மார்க் அப்படிங்கிறது இட்ஸ் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மார்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஈக்கலாஜிக்கல் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஈகோ மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஈகோ மார்க் வந்து உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து சுற்றுச்சூழலுக்கு அதிகமா பாதிப்பு கொடுக்காது அப்படின்னா அதை வந்து ஈகோ மார்க் அப்படின்னு வந்து கொடுத்திருப்பாங்க. அது வந்து ரீசைக்கிளபிள், பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸா இருக்கும். பிளாஸ்டிக்ஸ் நீங்க நம்ம இப்ப வாங்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் தி பேக்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் கவர்ஸ்ல இருக்கும், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல இருக்கும். அது எல்லாமே என்னன்னா ரீசைக்கிளபிள், சீக்கிரமா அதை ரீசைக்கிள் பண்ணிக்கலாம், இல்ல வந்து சீக்கிரமா மக்கி போகிற தன்மையில அந்த பிளாஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இக்கோ மார்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஹால்மார்க். ஹால்மார்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மெட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஹால்மார்க் வந்து பொருந்தும். ஸோ ஹால்மார்க் பேசிக்கா இப்போ கோல்டு வாங்குறோம், நீங்க சில்வர் வாங்குறீங்க, இந்த மாதிரி மெட்டல் சார்ந்த இப்போ இரும்பு வாங்குறீங்கன்னா கூட அது எல்லாத்துலயும் உங்களுக்கு வந்து ஹால்மார்க்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ இரும்பு சம்பந்தப்பட்ட மெட்டல் சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாமே கம்ஸ் அண்டர் திஸ் கேட்டகரி. ஆனா அதே மாதிரி உல் மார்க் வந்து கொடுத்திருப்பாங்க. உல் மார்க் அப்படிங்கிறதுனா ஃபேப்ரிக்கோட கண்டிஷனை அத்தரைஸ் பண்றதுக்கு நமக்கு உள்மார்க் வந்து கொடுத்திருப்பாங்க. துணி கடையில எல்லாம் நம்ம துணி எடுக்கிறோம் இல்லையா, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிராண்ட்ஸ் இருக்கு. ஜென்ஸுக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, லேடிஸ்க்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் உள்மார்க் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த உள்மார்க் இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபேப்ரிக் வந்து நல்ல பொருள்ல உருவாக்கி இருக்காங்க, நல்ல உள்ள வந்து நல்ல ஃபேப்ரிக்ல உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இந்த குளோபல் ஸ்டாண்டர்ட் ISO 9000 பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட சிஸ்டம் வந்து கரெக்டா இருக்கு, அதனுடைய குவாலிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா மீட் பண்ணுது அப்படிங்கறத டினோட் பண்றதுதான் இந்த ISI 9000 அப்படின்னு வந்து சொல்லுவோம். நீங்க இப்போ ஒரு ப்ராடக்ட வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஏதோ ஒரு பெரிய ஆர்கனைசேஷனா இருக்கும். இப்போ பிரிட்டானியா பிஸ்கெட் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா பிரிட்டானியா இட்செல்ஃப் கிரேட்டஸ்ட் கம்பெனி. அவங்க கிட்ட நிறைய பிஸ்கெட் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. இந்தியா லெவல்ல பெரிய லெவல் மார்க்கெட்டிங் பண்றாங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஸோ இட்ஸ் a சிஸ்டம் இல்லையா. ஸோ அந்த கம்பெனி அந்த மாதிரியான பெரிய பெரிய சிஸ்டமேட்டிக் கம்பெனிஸ் எல்லாமே தே ஷுட் ஹேவ் தட் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் ISO 9000 இந்த தரத்துல அவங்களுடைய கம்பெனி சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்களுடைய அமைப்பெல்லாம் இருக்குன்னு தே ஹாவ் டு என்ஷூர். ஸோ அதுக்காக கொடுக்கப்படுற மார்க் தான் நமக்கு குளோபல் ஸ்டாண்டர்ட் ISO 9000 மார்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே. இந்த சிபிஐ ஆக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலமா இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலமா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து லீகலா கிளைம் பண்ணிக்க முடியும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க இந்த சட்டத்தின் கீழே வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி. நீங்க அந்த பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து உங்களுக்கு சேஃப்டியை கொடுக்கணும். நீங்க சாப்பிடுற பொருள் வாங்கினாலும் சரி, இல்ல யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பொருள் வாங்கினாலும் சரி, அந்த பொருள் உங்களை பாதிக்காம உங்களை சுத்தி இருக்கிறவங்களை பாதிக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய சேஃப்டியா அந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்கணும். அண்ட் ரெண்டாவது யூ ஹாவ் டு சூஸ் த ப்ராடக்ட் இல்லையா, அது ரைட் டு அக்சஸ் அ வெரைட்டி ஆஃப் பிராண்ட்ஸ். நிறைய டைப் ஆஃப் பிராண்ட்ஸ் இருக்கு, நிறைய குவாலிட்டி லெவல்ஸ் வந்து டிஃபர் ஆகுது, எக்கச்சக்கமான பிராண்ட் இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல. ஸோ அதுல நீங்க எதை சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ். நீங்க வந்து இப்போ ஒரு கடையில போய் விசாரிச்சுட்டு இன்னொரு கடையில போய் விசாரிக்கிறீங்க அப்படின்னா, நீ என் கடையில விசாரிச்சல அதனால நீ என்கிட்ட தான் வாங்கணும்னு அந்த கம்பெனி சொல்லவே கூடாது, சொல்லவும் முடியாது. நீங்க நிறைய இடத்துல நீங்க விசாரிக்கிறீங்கனாலும் எந்த கடையில வாங்கணும்னு சூஸ் பண்ற உரிமை உங்கள்ட்ட தான் இருக்கு. அதை லீகலா யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனா அதே மாதிரி பி இன்ஃபார்ம்டு. நீங்க என்ன ஒரு விஷயத்த பத்தி கேக்குறீங்க, இந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்கு, இதுல என்ன அக்சசபிலிட்டி இருக்கு, இது எப்படி யூஸ் பண்ணலாம், இது எவ்வளவு நாள் வரும், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்கு. உங்களுக்கு அதை தெரியப்படுத்துறதுக்கான கடமை வந்து இந்த எல்லா கடைகளுக்கும் எல்லா பர்டிகுலர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸுக்குமே இருக்கு. ஆனா அதே மாதிரி ரெப்ரசன்ட். நீங்க யூ ஹாவ் தட் ரைட் டு ஹாவ் இன்ட்ரெஸ்ட் that is considered at the appropriate legal forums. உங்களுக்கு வந்து இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கு, இல்ல எனக்கு வந்து இந்த கம்பெனி மேல ஒரு கேஸ் போடணும், இந்த கம்பெனி வந்து என்ன டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா டீல் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான உரிமை கோரல் விஷயங்கள் எல்லாம் நீங்க தாராளமா கம்பெனி மேல கேஸ் போட்டு உங்களால இதை கிளைம் பண்ணிக்க முடியும். ஆனா அதே மாதிரி பி ஹியர்ட் அப்படிங்கிறது ரைட் டு ஸ்பீக் அப். உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள், நீங்க ஏமாந்துருக்கீங்க, ஒரு பொருளை வாங்கி அதுல ஏமாந்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்க கோர்ட்ல வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். நான் இந்த மாதிரி ஏமாந்துட்டேன் அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்கன்னா அதை கேட்டு அதுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டியது கவர்மெண்டோட கடமை. அதை வந்து அது பண்ணும் அப்படிங்கிறது. இந்த ஆக்டுக்கு கீழே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரும். அண்ட் ஆல்சோ சீக் ரெட்ரெசல் அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய ரைட் டு டிமாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ரீஃபண்ட் இந்த மாதிரியான உங்களுக்கு ரிட்ரெசல் அப்படிங்கிறது
எக்ஸ்சேஞ்ச் ஆகுறதோ, இல்ல நீங்க பாதிக்கப்பட்டுட்டீங்க, இழப்பீடு குடுக்குறோம் இல்லையா? அதுதான் ரெட்ரெசல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இழப்பீடு உங்களுக்கு வாங்குறதுக்கான உரிமை எல்லாமே இதுல இருக்கு. நான் அந்த பொருள் வாங்கிட்டேன். எனக்கு பணம் நஷ்டமாயிடுச்சு, மனசு நஷ்டமாயிடுச்சு, காசு வேஸ்ட், என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாதிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான இப்ப எலக்ட்ரானிக் எக்யூப்மென்ட்ஸ் வாங்குறோம். ஏதோ ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுது, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மாரி ஆகுது அப்படின்னா, வீட்டு வந்து பாதிச்சிருக்கு. நல்ல வேளையா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு எதுவும் ஆகல. பட் தே ஹேவ் ஆல்சோ சஃபர்ட் மென்டலி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். சோ இதெல்லாம் நீங்க இழப்பீடு கோர்றதுக்கான உரிமை எல்லாமே இந்த ஆக்ட்க்கு கீழ வரும் நமக்கு. அண்ட் ஆல்சோ கன்சியூமர் எஜுகேஷன். கன்சியூமர் எஜுகேஷன் இஸ் ஆல் அபௌட் த ரைட் டு அக்வயர் நாலேட்ஜ். உங்களுக்கு என்ன சாய்ஸஸ்ல நீங்க சூஸ் பண்ணணுங்கிற நாலேட்ஜ உங்களுக்கு குடுக்க வேண்டியது இந்த கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட்க்கு கீழ வரக்கூடிய உரிமை. நீங்க போய் ஒரு விஷயத்தோட இப்ப கடைக்கு போறீங்க நார்மலா, இப்ப ஜீனி பாக்கெட் எடுக்குறீங்க. இத காமிச்சு இதுல வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அந்த கடைக்காரங்க உங்களுக்கு அத சொல்லணும். சோ அத சொல்லல அப்படின்னா அது அஃபென்சிவா ஆகும். எடுத்தா எடு எடுக்காட்டி போ அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்படி கிடையாது. அவங்க அந்த பொருள் விக்கிறாங்க அப்படின்னா தே ஷுட் ஆன்சரபிள். நீங்க கொஸ்டின் கேக்குறீங்கன்னா அதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். ஆனா அதே மாதிரி பேசிக் நீட்ஸ். உங்களுக்கு தேவைப்படுற அடிப்படை உரிமைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல என்ன பாதிப்பு அப்படின்னாலும் அதை நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். சாப்பிடறதுக்கு, தங்குறதுக்கு, இல்ல ஹெல்த் இஷ்யூஸால இருக்கு, இல்ல தண்ணி பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அது எல்லாமே நீங்க இந்த கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட்க்கு கீழ கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த மாரி பிரச்சனை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணி, அதுக்கு நீங்க சொல்யூஷன் வாங்கிக்கலாம். ஆனா அதே மாரி ஒரு ஹெல்த்தி என்விரான்மென்ட், உங்களுக்கு வந்து ஒரு என்விரான்மென்ட் டேமேஜஸ்ல இருந்து ஒரு புரொடெக்ஷன் குடுக்க வேண்டியது ஒரு பொருளோட பாதுகாப்பு. லைக் நீங்க ஒரு ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க, ஏதோ ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா, கார்ல எல்லாம் வந்து நமக்கு பின்னாடி புகை வரும் இல்லையா? கார்ல, பைக்ல எல்லாம் பின்னாடி புகை வரும். சோ அந்த பொல்யூஷன்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்த்தி என்விரான்மென்ட்ல இருக்குமா? அந்த புகை அதிகமா அந்த வண்டியில இருந்து புகை வந்து வெளியேறும் அப்படின்னா, அது என்விரான்மென்ட்க்கு கெடுதல். சோ அந்த மாதிரி இருக்காது. பொல்யூஷன் கண்ட்ரோல் மார்க் எல்லாம் வந்து எல்லா வெஹிக்கிள்க்கும் இப்ப குடுக்குறாங்க. காரோ, பைக்கோ எல்லாத்துக்கும் இது பொல்யூஷன் கண்ட்ரோல் மார்க் வந்து குடுக்குறாங்க. சோ என் வண்டியில இருந்து இவ்ளோ புகை வராது. இதனால சுற்றுச்சூழல் பாதிக்காது அப்படிங்கிற ஷூரிட்டி வந்து இண்டிவிஜுவலா ஒருத்தருக்குமே இருக்கணும். என்விரான்மென்ட்ட பாதுகாக்கிறது நம்மளோட கடமை அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. சோ இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள் எல்லாமே கம்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் கால்ட் கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட். இதுக்கு கீழ இது இந்த மாதிரியான உரிமை கோரல் சட்டங்கள் எல்லாம் உங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, எப்படி இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும்? இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க. அதுல நீங்க பாதிக்கப்பட்டுட்டீங்க. அத நீங்க வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போறீங்க. ஒரு பப்ளிக்கா இந்த விஷயத்த எடுத்துட்டு போறீங்க. ஒரு கேஸ் போட போறீங்க அப்படின்னா, இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹேவ் டூ இனிஷியேட் த கான்டாக்ட். நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்குனீங்களோ, அந்த பொருளுக்கான பில்ல பத்திரமா வச்சுக்கணும். சோ அந்த பிராண்ட்ல இருந்து இப்ப நீங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறீங்க. அத நீங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அது சேரல, உடம்புல வந்து பிரச்சனை ஆயிருச்சு, ஹாஸ்பிட்டல்ல உங்கள அட்மிட் பண்ணிட்டாங்க அப்டின்னா, யூ ஷுட் கான்டாக்ட் தட் பர்ட்டிகுலர் கடையில வித்தவங்க கிடையாது. அந்த பிராண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப பிரிட்டானியான்னு வாங்குறோம் அப்டின்னா, அந்த பிராண்டுக்கு யூ ஹேவ் டூ கான்டாக்ட் தெம். நீங்க அந்த பிராண்ட கான்டாக்ட் பண்ணி, நீங்க அவங்க கிட்ட வந்து சொல்லணும். இந்த மாரியான விஷயம் இருக்கு. எனக்கு இது சாப்பிட்டனால இப்படி இருக்கு. டாக்டர்ஸ் ஆல்சோ கன்ஃபர்ம் தட் திஸ் ப்ராடக்ட் ஹஸ் காஸ்ட் ஆல் ஆஃப் திஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து கான்டாக்ட் பண்ணி, இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட சொல்லணும். அண்ட் ஆல்சோ ஃபார்மலா ஒரு லெட்டர் வந்து எழுதணும். சோ ஃபார்மலா இந்த மாதிரியான விஷயம் ஃப்ரம் டூ இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஒரு லெட்டர் வந்து எழுதணும். இந்த கண்டென்ட் இந்த மாதிரியான விஷயம் இப்படி நடந்துருச்சு அப்படிங்கறது மாதிரியான டீடைல்டா ஒரு லெட்டர் வந்து எழுதி அத வந்து நீங்க அந்த பர்ட்டிகுலர் மெயிலுக்கோ இப்ப நெறைய இடத்துல இப்போ எல்லாமே நெறைய மெயில் யூஸ் பண்றாங்க இல்லையா? சோ நீங்க மெயில் சென்ட் பண்ணலாம். இல்லன்னா நீங்க டைரக்ட்டா போஸ்டல் சர்வீசஸ் மூலமா பிசிக்கல் லெட்டர்ஸாவுமே குடுக்கலாம். சோ இந்த மாரி ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் லெட்டர் வந்து கண்டிப்பா இருக்கணும். சோ அத நீங்க அந்த கம்பெனி கூட நீங்க அத கிளைம் பண்ணி கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். சோ இத நீங்க பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, ஒரு 15 டேஸ்க்குள்ள தே ஹேவ் டூ டேக் த ஆக்ஷன். அந்த பர்ட்டிகுலர் கம்பெனி வந்து ஆன்சரபிளா உங்க கிட்ட வந்து பதில் பேசணும். உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்படி இந்த 15 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா கோர்ட்டுக்கு போயிரலாம். டைரக்ட்டா கோர்ட்டுக்கு போயிட்டு, இந்த மாரி நீங்க பொருள் வாங்குன பில்லு, நீங்க கான்டாக்ட் அந்த பர்ட்டிகுலர் பிராண்டுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ், நீங்க அனுப்புன லெட்டர்ஸ், இமெயில்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க வந்து கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணணும். சோ கோர்ட்ல சப்மிட் பண்றப்போ, இதெல்லாம் வச்சு நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். இட்ஸ் மோர் தென் 15 டேஸ் 1 மந்த் ஆயிடுச்சு. இந்த கம்பெனில இருந்து எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல. அப்படின்னு சொல்லி நீங்க கோர்ட்ல போய் நீதி கேட்கலாம். சோ அப்படி கேட்கிறப்போ கோர்ட் வில் பி இஷ்யூவிங் 30 டேஸ் நோட்டீஸ் டு தட் பர்ட்டிகுலர் செல்லர். சோ 30 நாள்
நோட்டீஸ் பீரியட் வந்து அவங்களுக்கு குடுப்பாங்க. 30 நாளைக்குள்ள நீங்க பதில் சொல்லி இந்த பிரச்சனைய முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பர்ட்டிகுலர் பிராண்டுக்கு கோர்ட்ல இருந்து வந்து மெமோ போகும். சோ அதுல வந்து அவங்க ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். ஏன்னா கோர்ட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா ஆக்ஷன்ஸ் எடுக்காம இருக்க முடியாது இல்லையா? சோ அப்போ வரப்போ the particular brand will be responsive. சோ இப்படிதான் நீங்க ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனைய நீங்க இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஹேண்டில் பண்ணணும். எடுத்ததும் நேரா கோர்ட்க்கு போயிட்டீங்க அப்படின்னா, அந்த நீங்க ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க, பிராண்ட கூப்பிடுங்க, நீங்க பேசுங்கன்னு தான் சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் டே யூ ஹேவ் டூ கான்டாக்ட் தட் பர்ட்டிகுலர் பிராண்ட். அதுல உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலனா தான் நீங்க கோர்ட்டுக்கே போகணும். சோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ரொசீஜர் வந்து இருக்கும். நீங்க உங்களுக்கான நியாயத்த வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ. ஓகே. இந்த மாதிரி நீங்க போறீங்க, கோர்ட்ல வந்து உங்களுக்கு இந்த இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இத ஃபாலோ பண்றது மூலமா உங்களுக்கு எவ்ளோ வந்து ரெட்ரஸல் கிடைக்கும்? இழப்பீடு தொகைலாம் எவ்ளோ கிடைக்கும்? இல்ல நீங்க வந்து எவ்ளோ லிமிட் ஆஃப் ரேஞ்ச்ல நீங்க வாங்குற ப்ராடக்ட்ஸ எந்த மாரி கோர்ட்ல போய் நீங்க அணுகணும் அப்டின்னா, இப்போ நீங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஒரு 20,00,000த்துக்குள்ள இருக்கு. அப் டூ 20 லேக்ஸ் அந்த 20,00,000த்துக்குள்ள நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க அப்டின்னா, அத வந்து அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க 20,00,000த்துக்குள்ள அப்படிங்கிறது 20,00,000 ப்ராடக்ட் அப்படி கிடையாது. 1,00,000த்துக்கும் வாங்கியிருக்கலாம், 10,000த்துக்கும் வாங்கியிருக்கலாம், 5,000த்துக்கும் வாங்கியிருக்கலாம். சோ இது எல்லாமே அ இந்த மாரி இந்த 20 லேக்ஸ்க்குள்ள எவ்ளோ அமௌண்ட்டா வேணாலும் இருக்கட்டும். அந்த அமௌண்ட்ல நீங்க அந்த பொருள வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. அதுல எனக்கு சொல்யூஷன் குடுங்கன்னு நீங்க கோர்ட்டுக்கு போறீங்கன்னா, நீங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு நேரா போகணும். மாவட்ட நீதி மய்யம் இருக்கும் இல்லையா? சோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு நேரா போணும். ஆனா அதே மாரி 20 லேக்ஸ்க்கு எபோவ் இருக்கு. 20,00,000த்துக்கு மேல 1,00,00,000க்குள்ள அவ்ளோக்குள்ள நீங்க வாங்குன பொருளோட வேல்யூ இருக்கு அப்டின்னா, அதுக்கு நீங்க ஸ்டேட் கோர்ட்டுக்கு போணும். மாநில நீதி மய்யம்னு சொல்லுவோம். சோ ஸ்டேட் கோர்ட்டுக்கு வந்து போகணும். சோ நீங்க வாங்குன பொருள் வந்து 1,00,00,000க்கு மேல இருக்கு. 1 crore மேல நீங்க போட்டு அந்த பொருள் வாங்கியிருக்கீங்க அப்டின்னா, அத நீங்க நேஷனல் கோர்ட்ல போயி அ இது நீங்க அப்ளை பண்ணி வாங்கணும். சோ இதுக்கு உங்களுக்கு ஃபைலிங் ஃபீஸ் எவ்வளோ ஆகும்? அதாவது கோர்ட் சைட்ல இருந்து ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க இல்லையா? நீங்க அப்ளிகேஷன் ஃபைல் பண்றது, ப்ராசஸ் பண்றதுக்கு எல்லாம் ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க இல்லையா? பேசிக்கா. சோ அந்த மாரி என்ன ஃபீஸ் வாங்குவாங்க அப்டின்னா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து உங்களுக்கு ரூ. 100லேருந்து ரூ. 500 ஆகும் அந்த ஃபீஸ். அதே மாரி ஸ்டேட் கோர்ட்ல 200 டூ 4,000 அந்த ரேட் ஆகும். அதே மாதிரி அ நேஷனல் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 5,000 கட்டி நீங்க இந்த மாதிரி கேஸ் வந்து போட்டுக்க முடியும். சோ இதுதான் நீங்க ஜூரிஸ்டிக்ஷன் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு இப்படிதான் ஒர்க் ஆகும். ஒரு சிஸ்டமேட்டிக் இதுல லீகல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, இப்படிதான் நமக்கு ஒர்க் ஆகும். சோ ஓகே நீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல போய் ரிஜிஸ்டர் பண்றீங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் நீங்க கிளைம் பண்றீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு எவ்ளோ இதுல வந்து செட்டில் ஆகும்? எவ்ளோ நாளுக்குள்ள உங்களால இத வந்து ரைஸ் பண்ணிக்க முடியும்? இந்த இழப்பீட வந்து உங்களால வாங்கிக்க முடியும் அப்படின்னா, நீங்க அந்த பொருள் வாங்கி 90 நாளுக்குள்ள நீங்க வந்து அந்த பொருள வந்து 90 நாளுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணி பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, அத நீங்க கோர்ட்ல கிளைம் பண்ணி அமௌண்ட்டாவோ, இல்ல ஏதோ ஒரு ரிட்டர்ன்ஸாவோ உங்களால எடுத்துக்க முடியும். சோ நீங்க அந்த பிஸ்கட் பாக்கெட்ட வாங்குறீங்க. அ வாங்கி உங்களுக்கு நடந்த இந்த பிரச்சனை, இவ்ளோ இந்த ப்ராசஸ் இது எல்லாமே அந்த 90 டேஸ்க்குள்ள உங்களுக்கு இந்த பிரச்சனை ஆயிருச்சு அப்டின்னா, யூ ஷுட் ஃபைல் த கேஸ் வித்தின் தட் 90 டேஸ். 90 டேஸ்க்கு அப்புறமா போய் நீங்க கேஸ் போட்டீங்கன்னா, அந்த கேஸ் நிக்காது. சோ 90 டேஸ்க்குள்ளயே இந்த ரிசிப்ட் டேட் வந்து இருக்கும் இல்லையா? அந்த டேட்ல இருந்து 90 டேஸ்க்குள்ளயே நீங்க போய் கோர்ட்ட அப்ரோச் பண்ணி கேஸ் வந்து ஃபைல் பண்ணணும். நீங்க கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா 5 மாச பீரியட் வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த கேஸ் நடக்கிறதெல்லாம் 5 மந்த்ஸ் வரைக்கும் அந்த கேஸ் வந்து நடக்கும். ஏன்னா, சில லேப் டெஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சோம் அப்டின்னா, அந்த லேப் டெஸ்ட் எல்லாம் டைம் எடுக்கும். ரிசல்ட் வர்றதுக்கு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் கூட சில லேப் டெஸ்ட் எல்லாம் வந்து டைம் எடுக்கும். அதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்துக்கும். சோ அதனால 5 மந்த்ஸ் வரைக்கும் லெபார்ட்டரி ப்ராடக்ட்ஸ் லேப்ல வச்சு அப்சர்வ் பண்றது டெஸ்ட்டுக்கு போயிருக்கு அப்படின்னுலாம் வந்து சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் வந்து 5 மந்த்ஸ்க்கு அப்புறமா இருக்கும். பட் நீங்க வாங்குன பொருள் அ உங்களுக்கு தவறா வந்து பிரச்சனைய குடுத்துருச்சு அப்படின்னா, அத வாங்கி 90 நாளைக்குள்ளேயே நீங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தா தான் சொல்யூஷன் கிடைக்கும். 90 நாளைக்கு அப்புறமா போனீங்கன்னா, எவ்ளோ நீங்க ட்ரை பண்ணாலும் சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்காது. ஓகே. இந்த கன்சியூமர் புரொடெக்ஷன் வந்து எப்படி இந்த சிஸ்டம் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்படி நீங்க பொருள் வாங்கணும்? எப்படி செலக்ட் பண்ணணும்? உங்களுக்கான உரிமைகள் என்னென்ன இருக்கு? அத நீங்க எப்படி பிரிஃபர் பண்ணி வாங்கணும்? இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா? சோ இதுல நீங்க என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம் லூப் வந்து இதுல போய்க்கிட்டே இருக்கும் அப்டின்னா, கன்சியூமர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கரெக்ட்டா இருக்கணும். சோ நீங்க வாங்குறீங்க அப்டின்னா, நீங்க வாங்கக்கூடிய அந்த கன்சியூமர் நுகர்வோர் வந்து பொறுப்பா நடந்துக்கணும். சோ எப்படி பொறுப்பா நடந்துக்கணும் அப்டின்னா, நீங்க ரொம்ப விவரமா அந்த பொருள வாங்குறது அவசியம். அத வெயிட் செக் பண்ணி வாங்குறது, இல்ல அந்த ரிசிப்ட்ட நீங்க கண்டிப்பா வாங்கணும். என்ன பொருள் வாங்குனாலும் நம்ம பில்லு வாங்குறதே கிடையாது நெறைய இடத்துல இல்லையா? சோ பில்லு கண்டிப்பா வாங்கணும்.
சோ இதெல்லாம் ஒரு நுகர்வோரோட பேசிக்கான பொறுப்புன்னு சொல்லலாம். அதே மாரி கன்சியூமர் எய்ட்ஸ் அப்படின்னா ஹெல்ப். அதாவது கன்சியூமருக்கு என்ன மாரி விஷயம்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, அதுல இந்த ஐஎஸ்ஐ மார்க் இருக்கான்னு பார்க்கணும். லேபிள்ல என்ன போட்டிருக்குன்றத ரீட் பண்ணணும். சோ இதெல்லாம் பேசிக்கா நீங்களே உங்களுக்கு டிஸ்கவர் பண்ணி வாங்கிக்கிற ப்ராடக்ட்ஸ். அதே மாரி கன்சியூமர் ரைட்ஸ் என்ன இருக்கு? லீகலா நீங்க ஒரு விஷயத்த எப்படி அப்ரோச் பண்றீங்க? எப்படி அதனுடைய சேஃப்டி அண்ட் சாய்ஸஸ் உங்களோட சாய்ஸ் ஆஃப் செலக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்க 4 இடத்துல விசாரிச்சு வாங்குறதுக்கான ரைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. அத நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ டாக்டிகல் ரெட்ரெசல் அப்படின்னா, நீங்க காம்பன்சேஷன் என்ன மாதிரி வாங்குறீங்க? இழப்பீடு தொகையெல்லாம் வாங்குறோம், இல்ல இழப்பீடு பாதிப்பு ஏதோ ஒண்ணு கிளைம் பண்றோம் இல்லையா? சோ அது எல்லாமே நீங்க கன்சியூமர் கோர்ட் மூலமா நீங்க அந்த இழப்பீடுகள் எல்லாமே வாங்கிக்க முடியும். சோ அது வாங்குறது மூலமா நீங்க உங்களுடைய பொறுப்ப கரெக்ட்டா பண்ணி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கறத வந்து சொல்லலாம். ஸோ வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே என்னைக்கு அப்படின்னா மார்ச் 15th அன்னைக்கு வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ வித்வுட் த கன்சியூமர் டிமாண்டிங் a receipt, நீங்க ரிசிப்ட் வாங்காம ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டீங்க. இப்ப நீங்க வாங்கின பிஸ்கட் பாக்கெட்டுக்கு உங்ககிட்ட பில்லு கிடையாது. ஆனா நான் இந்த கடையில தான் வாங்கினேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது கோர்ட்ல வந்து எடுபடாது. ஸோ யூ ஷுட் ஷோ த ப்ரூஃப். இந்த பில்லு வச்சு தான் நீங்க வந்து அதை கிளைம் பண்ணிக்கவே முடியும். ஸோ அஸ் அ கன்சியூமரா நீங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் எடுத்து நீங்க வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருள்ல நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றது மூலமா நீங்களும் சேஃப்டியா இருந்துக்க முடியும். இன்கேஸ் நாளைக்கு பிரச்சனைனா அதை ஈஸியா கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு சொல்யூஷனும் வாங்கிக்க முடியும். ஸோ ஒரு கன்சியூமரா நீங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். அண்ட் திஸ் இஸ் ஹவ் திஸ் லெசன் ஹாஸ் வைண்ட் அப். நீங்க எப்படி பொருள் வாங்குறீங்க, அது எப்படி நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க, என்ன குவாலிட்டி பாக்குறீங்க, என்ன குவான்டிட்டி பாக்குறீங்கிறதெல்லாம் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்போ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிபிஏ ஆக்ட் அப்படின்னு வரும். சோ அத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கன்சியூமர் ரைட்ஸ் டே வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. அது என்னைக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கன்சியூமர் எய்ட்ஸ் எப்படி இருக்கு? நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஜூரிஸ்டிக்ஷன் மேட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இத்தனை லட்சத்துக்குள்ளனா இந்த கோர்ட், இத்தனை லட்சத்துக்கு மேலனா அந்த கோர்ட் அப்படிங்கறது அந்த டிஃபரன்சியேஷன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் கோர்ட். அதை மட்டும் நான் தெளிவா படிச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம இதுல எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கோ அதுல ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐ திங்க் so far you will have no doubts. Any doubts? அண்ட் இதோட நமக்கு ஹோம் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸுமே கம்ப்ளீட் ஆகுது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு 2 லெசன்ஸ்க்கு மட்டும் நம்ம போடணும். ஸோ அதை மட்டும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த லெசனுக்குமே நம்ம இனிமே பார்க்கணும் இல்லையா? இதையும் அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் எக்ஸாம்ஸ் பக்கத்துல வந்துருச்சு. ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஒன்னொன்னா ஒரு லெசனா படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம கலெக்டிவா ஃபுல்லா ஹோம் சயின்ஸ் பேப்பரே ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுவோம். எந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், எங்க ஜாஸ்தியா பண்ணணும், எங்க கம்மியா பண்ணணும், எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங், படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்தடுத்து நம்ம ரிவைஸ் பண்றப்போ உங்களுக்கும் அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லா சாப்டர்ஸுமே நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்தையுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் டெஃபினெட்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் சாப்டர் படிங்க. அது வந்து உங்களுக்கு அந்த சாப்டர்ல இருந்து அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கு இன்னுமே ஹெல்ப் பண்ணும்.